இந்நூலின் ஆசிரியர் திருமதி கோதை ஜோதிலட்சுமி அவர்கள். என்னுடைய மாதாஜி, அப்படிதான் அவங்கள அன்பா கூப்பிடுவேன். உங்கள் அனைவரின் திருமதி கோதை ஜோதிலட்சுமி அவர்களின் அம்மையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான ஒரு தருணம். இப்பொழுது கோதை ஜோதிலட்சுமி அவர்கள், என்னுடைய மாதாஜி, அப்படிதான் அவங்கள இப்போ அன்பா கூப்பிடுவேன், உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். வேதம் புதுமை நூலாசிரியர் திருமதி கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய அனுபவ பகிர்வையும் நன்றியுரையும் மாற்றுவார். இறைவனின் கருணை எல்லையற்றது அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அது எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நாள் நிரூபிக்கிறது, இந்த அரங்கம் நிரூபிக்கிறது. இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாரத தேசத்தினுடைய மதிப்புமிக்க சொத்து. எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாருமே அவரவர் துறையில சிகரம் தொட்டவர்கள், எல்லாரும் சான்றோர்கள். சான்றோர் நிறைந்த அவை, மேடையில மதிப்புமிக்க சொத்து, இடையிலே சின்னஞ்சிறுமியாக நானும் நிற்கிறேன். இது இறைவனின் கருணை இல்லாம வேற என்ன? எங்க அம்மாவை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் அம்மா பத்தி சொல்லணும். முதல்ல நான் உள்ள வந்த உடனே மருத்துவர் ஐயா சொன்னாங்க, எங்க பார்த்தாலும் பாரதியாரோட 2 வரிய சேர்த்துடுறீங்களே அப்படின்னு. நாங்க சிறு வயதுல 4 பேர், 3 சகோதரர்கள். எனக்கு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்குவோம். அம்மா வந்து திட்டியெல்லாம் விளக்க மாட்டாங்க. சண்டை செய்தாலும் நாம் சகோதரர் என்றோ அப்படின்னா அந்த வளர்ப்பு தான் இந்த அரங்கம் வரை என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சில விஷயங்கள்லாம் வந்து சொற்களே வராம போகிற அந்த உணர்வு பெருக்கால நிற்கும் போது, என்னுடைய ஞான தகப்பன் எனக்காக சொத்து நிறைய சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார் பாரதி. அவருடைய வரிகளைத்தான் நான் எடுத்துக்கிறேன். திண்ணை வாயில் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்ற தன் மந்திரியாக்கினான். நித்த சோற்றினுக்கே ஏவல் செய்ய வந்தேன், நிகரிலா பெரும் செல்வம் உதவினான். அதுதான் இங்க இருக்கிற அவையில இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றாங்க அப்படிங்கிற, இனி இன்னமும் நிறைய தூரம் நடக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வை இவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தந்திருக்கிறது. நன்றி. ஐயாவை பற்றி இந்த நூல் வெளியிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது, எனக்கு ஆளுநர் ஐயா தான் வந்து வெளியிடணும் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான, நீங்க என்ன கதாநாயகின்னு சொன்னீங்க, உண்மையிலேயே நான் உங்களை ஹீரோன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். சின்னஞ்சிறு வயதுல என்னுடைய மாமா இன்னைக்கு எங்களோட இல்லை, அவங்க கதைகள் நிறைய சொல்லுவாங்க. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு ஒரு அசாதாரண சூழல் நிலவிய போது அங்க நேரடியாக உங்களை களத்திலே பார்த்தவர்கள் அவங்க எங்ககிட்ட நிறைய கதைகள் சொல்லுவாங்க. நேதாஜியின் கதை கேட்டிருக்கிறேன், வீர சிவாஜியின் கதை கேட்டிருக்கிறேன், உங்கள் கதையையும் அவரிடம் நான் கேட்டிருக்கிறேன். எப்படின்னா அப்போ புல்லட்டா அந்த ஒவ்வொரு தெருவிலேயும் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்வதற்காக தடை உத்தரவு இருந்த காலத்துல கூட அவங்க தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் களத்தில்
பணியாற்றியவர்கள். அந்த கதையை நாங்கள் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, சிவகாமியின் சபதத்தில் பரஞ்சோதியை போல, பொன்னியின் செல்வனின் வந்தியத்தேவனை போல நிஜமாவே ஒருத்தர் புல்லட் வண்டியில வருவாங்க. ஒவ்வொரு தெருவிலேயும் ஒவ்வொருவருக்காகவும் அவங்களுடைய அந்த கன்சர்ன் இருக்கும் அப்படின்னு அந்த கதைகளை நான் கேட்டதுனால நீங்க தான் என்னுடைய சிறு வயது ஹீரோ. ஸோ என்னுடைய ஹீரோ இன்னைக்கு வந்திருக்காங்கிறத இதை விட மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது ஐயா. நன்றி. அடுத்தது நல்லி ஐயாவை பற்றி நான் காலையில் இப்போ மத்தியானம் வரைக்கும் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே வந்தேன். ஒரு பிஹெச்டி படித்த ஒரு பிஹெச்டி தீசிஸ் பேப்பரை கொண்டு வந்து ஒரு எல்கேஜி குழந்தை கையில் கொடுத்தா அதை என்ன பண்ணோம், அந்த மாதிரி இல்லையா ஐயாவை பற்றி நம்ம என்ன பேச முடியும். அவங்க கடல் அப்படின்னா நம்ம துளி கூட இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனேன். இப்போது உள்ளேருந்து இந்த புடவையை எடுத்து கட்டிக்கிறதுக்காக எடுத்தேன் ஐயா. அப்போது சில விஷயங்கள் எனக்கு சட்டுன்னு மின்னல் போல மனசில் வந்தது. அதை இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே நம்ம துணி கடைக்கு போய் துணி வாங்கியிருக்கோம். எல்லா துணியிலையும் அந்த ப்ரைஸ் டேக் பின் பண்ணியிருக்கோம்ல. ஐயா கடையில் பின் பண்ணி இருக்காது. அந்த ப்ரைஸ் டேக் நூல் போட்டு கட்டியிருக்கும். அந்த அளவுக்கு அந்த மென்மையான அணுகுமுறை, அதுதான் அது ஒரு துளியாக இந்த கடல்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு துளியாக அதை நான் நினைக்கிறேன். நேர்த்தியான கையாளல், தன்கிட்ட இருக்கிறதை, தனக்கு கிடைத்திருப்பதை, தான் மற்றவருக்கு தர வேண்டியதை எவ்வளவு நேர்த்தியாகவும் மென்மையாகவும் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும், இந்த ரெண்டு துளியை மட்டும் இந்த கடலிலிருந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே இந்த கடை தேறி போயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கடல் அவங்க. இன்னொரு விஷயம்னா, நம்ம போஜராஜன் கதை கேட்டிருக்கோம், பாரி வள்ளல் அப்படிலாம் நம்ம கதை கேட்டிருக்கோம்ல. கவிஞர்கள் வருவாங்க, பரிசில் வழங்குவதற்கு ராஜாக்கள் இருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இலக்கியத்திற்கு ஐயா காலத்துல இலக்கியவாதிகளாக, எழுத்தாளர்களாக, அதுவும் பாரதி அன்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அது பெருமை. அந்த போஜராஜன் கதை, பாரிவள்ளல் கதையெல்லாம் நிஜம் என்று நம்புவதற்கு நம்மிடையே இருக்கும் நிஜமாக ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சி சாத்தியமாவதற்கு மிகப்பெரிய காரணமாக ஐயா இருக்காங்க. அவங்களுடைய அந்த வளன்மைக்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்றாக இருக்கிறது. நன்றி. பிரபு ஐயா பற்றி சொல்லணும்னா, செயலரை பற்றி எப்படி சொல்ல, அவரை பெயரை சொல்றதை விட செயலர் என்று தான் எல்லாருமே அழைக்கிறார்கள். அப்படியான ஒரு செயல் வீரர் நீங்க. ஏன்னா பாரத தேசத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, ஒரு அறிவியல் என்பது வளரும், தேயும், மறையும், மாறும். ஆனால் கலைகள் என்பது தான் இந்த தேசத்தினுடைய ஆதாரமாக இருக்கும். கலைகளாகட்டும், மொழியாக இருக்கட்டும், இந்த ரெண்டும் ஒரு தேசத்தினுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு, தேசத்தின் ஆத்மாவுக்கு தன்னுடைய சேவையை தந்து கொண்டிருக்கிற மாபெரும் பணியை செய்கிறவர் பிரபு ஐயா. அவங்களுடைய உங்க முயற்சியும் உங்களுடைய வாழ்த்தும் இல்லாம இந்த நிகழ்ச்சி வந்திருக்காது. நன்றி ஐயா. அப்புறம் ஆசிரியர் ஐயாவை பற்றி என்ன சொல்ல முடியும். முதல்ல வரும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆசிரியர் ஐயா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எதுலன்னா வேலை விஷயத்துல. வேலைன்னு வந்துட்டா அது உடனே நடக்கணும், நேரத்துல நடக்கணும், சரியா நடக்கணும், நேர்த்தியா இருக்கணும், துல்லியமான தரவுகளோட இருக்கணும். அதுல ஐயா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படியாக ஒரு வேலையை நாம் நல்லபடியா செய்து முடிச்சிட்டோம்னா கம்பருடைய வார்த்தையைத்தான் நான் கடன் வாங்கி கொள்ள வேண்டும். அவர் தாயினும் இனியர். மனம் திறந்து பாராட்டுவாங்க. மடை திறந்து வெள்ளம் போல அவங்களுடைய பாராட்டு சொற்கள் வரும். அந்த ஒரு கட்டுரை நமக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை பெற்று தரும் போது இன்னொரு கட்டுரையை ஐயா ஒரே வாரத்தில் அனுப்புறாங்கன்னு அதுக்கு நான் பொறுப்பல்ல ஐயா, நீங்க தான் பொறுப்பு. இன்னும் நல்லா செய்யணும், இதை விட இன்னும் பிரமாதமா நிறைய தரவுகளோட அழகான மொழியில நம்ம கொடுக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுடைய பாராட்டு மூலமாக நமக்கு கிடைக்கும். வேற யாராவது பெரிய மனிதர்கள் அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க, அதை கூட நமக்கு யார் மூலமாவது சொல்லுவாங்க. அங்க இருக்கிற அலுவலர்கள் தெரியப்படுத்துவாங்க, இப்படி உங்களை பற்றி ஒருவர் பாராட்டி இருக்கிறதாக ஆசிரியர் ஐயா தெரியப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு. இந்த பாராட்டுக்கு யார் வேற எப்படி சொல்றது, அதாவது ஐயா ஸ்ட்ரிக்டா என்னவா அது இல்லை, நேர்த்தியாக சின்சியரா வேலை செய்யறவங்களுக்கு ஐயா தாயினும் இனியர். தாயினும் இனியரை பற்றி சொன்ன பிறகு ஒரு சகோதரர் இருக்கிறார்,
இவரோடும் ஐவரானோம்னு நான் இப்ப 2 நாளா நினைச்சிட்டு இருக்கிறேன். வானதி ராமநாதன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் ஆசிரியர் ஐயா சொன்னாங்க, உனக்கு பாதுகாப்பான இடம், கண்ணியமான உனக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீ வானதி பதிப்பகத்துக்கு தான் போக வேண்டும் அப்படின்னு ஐயா சொன்ன வார்த்தை அப்படியே 100% உண்மை என்பதை ராமநாதன் ஐயா நிரூபிச்சு காட்டினார் அவருடைய வேலையிலையும். அது ஒரு தாய் வீடு போல இருக்கும். வானதி பதிப்பகத்துக்குள்ள போகும்போதே ரொம்ப சந்தோஷமா போவேனாம். ஒரு அம்மா வீட்டுக்கு போகும்போது என்ன ஒரு குதூகலம் மனசுல வருமோ அது வரும் அவங்க கிட்ட போகும்போது. அது போல அவங்களுடைய சொற்களாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு வரைமுறைக்குள்ள ரொம்ப அருமையா ஒரு சகோதரத்துவத்தோட தான் இருப்பாங்க. இப்போ 2 நாளா எனக்கு ரொம்ப மனசுல ஒரு இது என்னன்னா, என்னுடைய சகோதரரால இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த நேரத்துல அவர் இருந்தால் எப்படியெல்லாம் என்கிட்ட இந்த விஷயங்களை ஆலோசிச்சுப்பாங்களோ, இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும், அதுக்காக எப்படி முன்னின்று வேலைகளை செய்திருப்பார்களோ, அது அத்தனையும் என் கூடவே இருந்து எனக்காக நான் செய்வதை காட்டிலும் நான் சிந்திப்பதை காட்டிலும் பல மடங்கு வேலை செஞ்சவங்க, களத்தில் பணியாற்றியவர்கள். அவங்க ரொம்ப ஒரு சகோதரத்துவத்தோடு நடந்து கொண்ட அந்த பாங்கு என்னை ரொம்ப மனசை நெகிழ வைத்தது. வானதி ராமநாதன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. மணியன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மொழியும் எழுத்தும் தேசத்தில் யாருக்கு அவருடைய மொழி போய் சேர்கிறதோ அவர்கள் உத்வேகம் பெறுவார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மாலன் சார் நான் கூப்பிட்ட போது அவர் சொன்ன மாதிரியே முதல் ஆளாக சார் ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் அதே நேரத்தில் என்னுடைய பொறுப்புணர்வை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பேர் சொல்லணும்னா ஐயா சொன்ன மாதிரி தான், அது எல்லாருமே சான்றோர்களாகவும் துறையிலே மிக மூத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நிறைவாக நான் சில குழந்தைகளை சொல்லணும். பாட்டு பாடின பிருந்தா ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணி எனக்கு மைத்ரீம் பஜத்தை வேணும்னு சொன்னேன். அதுக்காக நான் என்னைக்கு கேட்டேனோ அன்னிலிருந்து அந்த குழந்தை தினம் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கா. பிருந்தாவுடைய அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, பிருந்தாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசையும். மாலினியை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க நடன கலைஞர், தமிழ் அவர்களுடைய தாய்மொழி அல்ல. ஆனாலும் அவரை இந்த நட்புக்கு மரியாதை தந்து அவர் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சும்மா நடத்தி கொடுக்குறாங்க. வாங்க மாதாஜி நான் பண்றேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அவருடைய கணவர் அதற்காக காத்திருக்கிறார். ருத்ரா ரொம்ப நன்றி உங்க மனைவியை எங்களுக்கு அனுப்பி கொடுத்ததுக்கு. நிறைவாக என்னுடைய குழந்தை இத்தனை எழுதுறதுக்கும் என்னுடைய குழந்தை என்ன இத்தனை எழுத்துக்கும் இவ்வளவு சில பொறுமைசாலியா அவ இருந்தா. ரொம்ப பொறுமையா. நான் ராத்திரி நேரத்துல தான் எழுதுவேன். விளக்க போட்டிருப்பேன். என் பக்கத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பா. நான் விளக்க போட்டுட்டு எழுதிக்கிட்டோ படிச்சுக்கிட்டோ இருப்பேன். இவள்தான் கோதை. என் எழுத்துக்கு ஒரு உத்வேகமாக இருப்பவள். என்னை புரிந்து கொண்டு ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் கையாளுகிற ஒரு குழந்தையாக அவள் இருப்பதால் தான் என்னால் இந்த வேலைகளையும் செய்ய முடிகிறது அப்படிங்கிறது தான். இவளுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கு புகைப்பட கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், யோகா சாரா இருக்கட்டும், எங்கள் தூர்தர்ஷன்ல இருந்து சங்கர் அண்ணா வந்திருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்து எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் எங்களுக்கு மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கியதற்கு, வருகை தந்ததற்கு உங்கள் அனைவரையும் இப்போ ஒவ்வொருத்தருக்கா பெயர் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் அதிகரிக்கிறது. நேரம் கருதி ஒவ்வொருவரையும் நான் மனதார வணங்கி என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி.